பாலமுருகன், வன்முறை சமூகம் முழுவதும் வியாபிச்சிருக்கு, பல துறைகளில் வியாபிச்சிருக்கு. கொலையை கட்டுப்படுத்தணுங்கிறது சமூகத்துடைய கூட்டு பொறுப்பாக மாறாத வரைக்கும் கட்டுப்படுத்த முடியாது. அரசுக்கு மட்டும் இதில் தனி பொறுப்பு இல்லைன்னு திரு பிரகாஷ் பேசுகிறார். பிரகாஷ் சொல்கிறதுல சில நிறையா விஷயங்கள் நான் முரண்படுறேன். அவர் ஏனோ வழக்குரைஞர்கள் எல்லாருமே ஏதோ பயங்கரமான கிரிமினல் வேலைகள் செய்வதை போன்ற ஒரு சித்திரத்தை அவருடைய பேச்சில் வருது. அது தவறானது. பொதுவாக அந்த மாதிரியான ஒரு பொதுவான சொல்லாடல்கள் வழக்குரைஞர்கள் எல்லாரும் அந்த மாதிரி பண்றாங்க. பாலமுருகன், சில பேருனா கூட அப்படி சொல்லக்கூடாது. என்டையர் நீதித்துறையை பற்றி ஒரு வழக்குரைஞர் ஆம்ஸ்டாங் கொலையில வழக்குரைஞர்கள் நீதித்துறை நடவடிக்கை எடுக்கும். நீதித்துறையினுடைய செயல்பாடுகளில் சார் ஒரு சார் நீங்க பேசணும் குறிக்கோள். ஒரு நீதித்துறையினுடைய செயல்பாடுகளை பற்றி தெரியாம வெளியிருந்து நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் யாரையுமே குற்றவாளிகளை எல்லாம் தண்டிக்காம அப்படியே அவங்க எல்லாம் விடுதலை பண்ணி விட்டுட்டு இருக்கிற மாதிரி வழக்குரைஞர்கள் இந்த கேசுகளை எல்லாம் நடத்தாம காலம் தாழ்த்துவதை போன்ற ஒரு பிரமிப்பு வருது. அதாவது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு செட்டப் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு, அதுக்கு நியாயமான வாய்ப்புகள் கொடுத்து தான் நடக்க முடியுமே தவிர இன்னைக்கு கொலை பண்ணால் நாளைக்கு தூக்கில் போடுன்னு சொல்வது பேர் நீதி அல்ல. அது அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு கொலையில் கொலைகாரர்கள் வருகிறார், வழக்குரைஞர்களாக இருக்கிறார்னா அவெல்லாம் வழக்குரைஞர் கிடையாது. நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். பல பேர் வழக்குரைஞர் போர்வையில் சில கிரிமினல்ஸ் இருக்கான். அவெல்லாம் வழக்கு நடத்துகிற நீதிமன்றத்துக்கு வழக்காடிகள் நடத்துகின்ற ஆட்கள் கிடையாது. ரெண்டு பேருக்கு வேறுபடுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகிற வழக்குரைஞர்களையும் இந்த பிரச்சனையை தவறான சில பேர் அந்த போர்வையில் இருக்காங்க. அதை நீங்க ரொம்ப ஜெனரலைஸ் பொதுமைப்படுத்தல. அவரும் பொதுமைப்படுத்தல. ஒரு சில வழக்கறிஞர்கள் சொன்னாரு, சரி அதை கடந்துருவோம், அதை கடந்துருவோம். சட்டம் ஒழுங்கு என்பது ஓகே சட்டம் ஒழுங்கு என்பது சட்டத்தின் ஆட்சி நிறுவுவது. அது நீங்க அதுதான் பார்க்கணும். சட்டத்தின் ஆட்சி என்று சொல்வது என்பது காவல்துறையை ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று குற்றத்தை தடுப்பது, ரெண்டாவது ஒரு குற்றம் நடந்து விட்டால் அந்த குற்றத்தில் இருக்கின்றவர்களுக்கு சட்டத்தின் முன்னால் நிறுத்துவது. இது ரெண்டும் வேலை இருக்கு. ரெண்டு பிரச்சனைகள்ல என்னன்னா, அந்த குற்றத்தை தடுப்பது என்பதில் அது காட்டுகின்ற அக்கறை என்பது போதிய அளவில் இல்லை என்பது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்சியை குற்றம் சொல்வதற்கு நான் தயாரா இல்லை. கடந்த காலங்களில் அவரே சொன்னதை போல, பிரகாஷ் சொன்னதை போல, ஒரு எம்என்சி கம்பெனியினுடைய அதிபருக்காக ஒரு கூலிப்படையை போல காவல்துறை செயல்பட்டது அப்படின்னு தூத்துக்குடி சம்பவத்தை சொல்லுவது என்பது ஒரு உண்மையான உண்மை. அப்போது என்னன்னா, சட்டத்தின் ஆட்சி என்பது எளிய மக்களுக்கு இல்லையா? எளிய மக்களுடைய உயிர்கள் என்பதெல்லாம் அதுக்கு பொறுப்பு இல்லையா? அப்போ அவர்களை ஏன் நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தவில்லை? அதாவது கடந்த ஆட்சியில் நடந்தது. நீங்கள் நான் இந்த அரசியலுக்குள்ளே போக விரும்பல. அதிமுக ஆட்சியில் ஒரு காவல்துறை ஒரு அடியாளை போல ஒரு எம்என்சி கம்பெனி அதிபர்களுடைய இசைவுக்காக மக்களை சுட்டுக் கொள்ளுது. ஆனால் இந்த ஆட்சி அந்த ஆட்களை சட்டத்தின் முன்னால் இதுவரை நிறுத்தவில்லை. இதுதான் பிரச்சனை. இங்க போலீஸ்காரர்களை ரெண்டு ஆட்சியும் மாறி மாறி பாதுகாக்கின்ற ஒரு வேலையை செய்கிறது. என காவல்துறை மாறலைங்க. கடந்த ஆட்சியில் எடப்பாடி முதல்வராக இருந்தார், இந்த ஆட்சியில் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறார். ஆனால் காவல்துறை என்ற அமைப்பும் அந்த அதிகாரிகளும் அதே இடத்தில் இருக்கிறார்கள், அதே வேலையை செய்கிறார்கள். எனவே இவர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி, மிக சிறப்பான ஆட்சி. இந்த புள்ளியிலேயே நான் மீண்டும் வரேன்.